ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: 5 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 தக்காளி அதுவும் பொடியாக நறுக்குனது, தேங்காய் 1/2 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 3. அப்புறம் நமக்கு தாளிக்க சோம்பு 2 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், 4 லவங்கம், 1 பட்டை. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்தும்போது உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வணங்கிடும். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துக்கனால இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இதை அரைக்கும் போது கொஞ்சம் மிளகும் சேர்த்து அரைப்போம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா இப்போ பாருங்கள், நல்லா இது மசாலா நல்லா திரண்டு வந்துருச்சு. மசாலா கொஞ்சம் வேகட்டும். இந்த டைமில் நம்ம தேங்காவை நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் கூடவே பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா கொஞ்சம் திரண்டு வரும். இப்போது நம்ம இந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு இப்போ சப்பாத்தி இல்லை தோசை இந்த மாதிரி எதுக்காவது சைட் டிஷ்ஷாக வேணும்னா கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. ரைஸுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ இது முட்டையும் இது கூட உடச்சி ஊற்றும் போதும் கொஞ்சம் குழம்பு நல்லா இன்னும் திக்காகும். அதனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரைஸுக்குன்றனால இது கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் முட்டையை டைரெக்டாக உடச்சி ஊற்றுங்க. உடச்சி ஊற்றும் போது நீங்கள் எதுவும் கிளறக்கூடாது. இதை அப்படியே உடச்சி ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு அடியில். அதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் எடுத்து விடுங்க. ரொம்ப கிளறி விட்றாதீங்க. லைட்டாக மட்டும் எடுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்கருலாம் அப்படியே இருக்குது. இதை நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது இது நல்லா முட்டை நல்லா வெந்து உடையாமல் நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு முட்டையை நல்லா வெந்துருச்சு. இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டு இறக்கிடுங்க. இந்த குழம்பு உடச்சி ஊற்றின இந்த முட்டை குழம்பு உங்களுக்கு சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரைஸுக்கும் இதை ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம்.